கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையின் பிரசவ வார்டு எதிரே அதிகாலையில் நடந்த கொலையால் மருத்துவமனை வளாகமே பரபரப்பானது. தோழியை பார்க்க வந்தவரை சுத்து போட்டு தோழியின் உறவினர்கள் கொன்றது ஏன்? சென்னை கொளத்தூர் மகாத்மா காந்தி நகர் 4வது தெரு பகுதியை சேர்ந்தவர் 20 வயதான ஆதி. இவருடைய தோழி 21 வயதான சுசித்ரா. இவருக்கு நவீன்குமார் என்பவருடன் 1 வருடத்திற்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. சுசித்ராவுக்கு கடந்த மாதம் 18ஆம் தேதி பெண் குழந்தை பிறந்துள்ளது. உடல்நலக்குறைவால் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் குழந்தை சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று குழந்தை சிகிச்சை பலனின்றி இறந்துள்ளது. இது குறித்து சுசித்ரா ஆதிக்கு தகவல் தெரிவித்ததாக தெரிகிறது. இதையடுத்து மருத்துவமனையில் சுசித்ராவை பார்ப்பதற்காக ஆதி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு வந்துள்ளார். பின்பு மருத்துவமனையின் லேபர் வார்டு அருகே ஆதி இரவு தூங்கிக் கொண்டிருந்துள்ளார். அதிகாலை 3 மணியளவில் ஹெல்மெட் அணிந்து வந்த 3 நபர்கள் ஆதி படுத்திருந்த இடத்திற்கு வந்து மறைத்து வைத்திருந்த பட்டா கத்தியால் ஆதியின் தலை, கை, கால் ஆகிய பகுதிகளில் சரமாரியாக வெட்டிவிட்டு சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடியுள்ளார்கள். இரத்த வெள்ளத்தில் சாய்ந்த ஆதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்த கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து ஆதியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனையின் பிணவறைக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆதி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சபரிமலை கோயிலுக்கு சென்றுவிட்டு திரும்பிய நிலையில் அவரை ரெட்டேரி பகுதியை சேர்ந்த கார்த்தி என்பவர் மருத்துவமனைக்கு சென்று வரலாம் என வீட்டிற்கு சென்று அழைத்து சென்றதாகவும் அதன் பிறகே ஸ்கெட்ச் போட்டு இந்த கொலை நடந்திருப்பதாகவும் ஆதியின் உறவினர்கள் தெரிவித்துள்ளார்கள். 4 பேர் வண்டியில் வந்திருக்காங்க. வண்டியில் வந்தோடனே அவன் இங்கே அவன் ஒரு பாப்பா கிட்ட பேசி வந்திருக்கான். அவன் இங்கே மாட்டினோடனே அவனை போட்டான். எதுக்காக அவர் வந்தாருங்க சார்? இன்னும் ஒரு பையன் அவனுடைய ஃப்ரெண்டு கூட்டின்னு வந்துடுறான் சார். அவன் பையன் அங்கே வீட்டிலேருந்து கூட்டின்னு வந்து இங்கே கூட்டின்னு வந்திருக்கான். அவனை வச்சு இங்கே பண்ணிட்டாங்க. நைட்டு எத்தனை மணிக்கு நடக்குது? கரெக்டாக அவன் சாயங்காலம் கிளம்புல மணி 3 மணி ஈவினிங் கிளம்புனா இங்கே 3 மணிக்கு தான் வந்திருக்காங்க. இங்கே 3 மணிக்கு தான் வந்திருக்காங்க. ஆனால் விடிய காலையில் தான் 2 பேர் வந்திருக்காங்க வண்டியில். அவன் பையன் கூட்டின்னு வந்தான். அவன் ரெட்டையரில் இருக்கான் பையன். அந்த பையன் கூட்டின்னு வந்த பையன் ஓடையில் இருக்கான். அவன் கூட்டின்னு வந்திருக்கான். இங்கே தான் நடந்துருக்காங்க. கொலை குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். முதற்கட்ட விசாரணைக்காக மருத்துவமனை வளாகத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் கைப்பற்றி அதில் பதிவாகி உள்ளவர்கள் குறித்து சுசித்ராவிடம் விசாரணை மேற்கொண்டார்கள். விசாரணையில் ஆதியின் தோழியான சுசித்ராவின் உறவினர்களான சூர்யா, அலிபாய் மற்றும் கார்த்தி ஆகிய 3 பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். சுசித்ராவின் உறவினர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதால் இந்த சம்பவத்திற்கும் சுசித்ராவிற்கும் ஏதும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் சுசித்ராவிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுசித்ராவிற்கு மருத்துவமனையில் உதவியாக இருந்த அவரின் தோழி சாருமதி என்பவரிடமும் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த கொலை சுசித்ராவை சுற்றியே நடந்திருப்பதால் சுசித்ராவும் ஆதியும் நண்பர்கள்தானா? அவர்களுக்குள் திருமணத்திற்கு முன்னர் காதல் ஏதும் இருந்ததா? சுசித்ராவின் குழந்தைக்கும் ஆதிக்கும் ஏதும் தொடர்பு உள்ளதா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் தப்பிச் சென்ற 3 பேரையும் பிடிப்பதற்கு கீழ்ப்பாக்கம் துணை காவல் ஆணையர் தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இறந்த ஆதி மீது ராஜமங்கலம் காவல் நிலையத்தில் பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் அவர் பி கேட்டகரி ரவுடி என்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் முன்பகை காரணமாக இந்த கொலை நடந்திருக்கிறதா என்ற கோணத்திலும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.